தீர்மானம். மனிதன் மரித்தால் தான் இந்த பாவங்களையும் சாபங்களையும் நீக்க வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2025 வருடங்களுக்கு முன்பாக மனித ரூபம் எடுத்து இந்த பூமியிலே வாழ்ந்து மனிதராக வாழ்ந்து 30 வருடம் நம்மை போல பாடுகள் மத்தியிலே உபத்திரவம் மத்தியிலே வேலை செய்து ஒரு தச்சராக வேலை செய்து இந்த பூமியிலே உபத்திரவங்களை வாழ்ந்தாரு. 3 வருடங்கள் கடவுள் நம்மளுக்காக ஊழியம் செய்தாரு, பாடுகளை அனுபவித்தாரு, நிந்தனைகளை அனுபவித்தாரு. எல்லாவற்றிலையும் சிலுவையிலே அவர் மரித்து நம்மளுடைய பாவங்களுக்காக பாவம் செய்யாத பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்த இயேசு சிலுவையிலே அடிக்கப்பட்டதனாலே அவர் நம்முடைய பாவங்களை எல்லாவற்றையும் சிலுவையிலே சுமந்தாருங்க. அந்த ரத்தத்தினாலே நம்ம பாவம் மன்னிப்பை பெறுகிறோம். அந்த ரத்தத்தினாலே இந்த உலகத்தினுடைய பாவத்தை மன்னிப்பை பெற்றெடுத்து இந்த உலக வாழ்க்கைக்கு அப்புறம் ஒரு நித்திய வாழ்க்கை உண்டு, இந்த உலக வாழ்க்கைக்கு அப்புறம் வைகுண்ட வாழ்க்கை உண்டு, இந்த உலக வாழ்க்கைக்கு அப்புறம் நமக்கு ஒரு வாழ்க்கை உண்டு என்பதை நமக்கு உணர்த்தினவர் இயேசு. அந்த வாழ்க்கையில நம்ம வாழ்கின்றதுக்காக தான் அவருடைய ரத்தத்தினாலே நம்ம கழுவப்படுகிறோம், அவர் ரத்தத்தினாலே நம்ம சுத்தமாகிறோம், அவர் ரத்தத்தினாலே நம்ம பரிபூர்ணம் அடைகிறோம். நம்முடைய பாவங்கள் நிமித்தம், நம்முடைய சாபங்கள் நிமித்தம் நம்முடைய வாழ்க்கையில வியாதி, வறுமை, வறட்சி, நிம்மதியின்மை, இப்படி எத்தனையோ காரியங்களை நம்ம வாழ்க்கையில அனுமதிக்கிறோம். அந்த வாழ்க்கையை மாற்றுவதற்கு தான் இயேசு வந்தாரு. நம்ம வாழ்க்கையில பேரை மாத்தவோ மதம் மாத்தவோ எதையும் மாத்த வரல. இயேசு இந்த பூமிக்கு வந்ததுக்கு நோக்கம் என்ன தெரியுமா? இந்த உலக வாழ்க்கைக்கு அப்புறம் நித்திய வாழ்க்கை வாழணும், நித்திய சமாதான வாழ்க்கை வாழணும், வைகுண்டத்துக்கு போகணும், நான் சொர்க்கத்துக்கு போகணும், ராஜ்யத்தில் பிரவேசம். இயேசு இந்த பூமிக்கு வந்தாருங்க. அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் இயேசு நமக்கு தந்தாரு. இயேசுவை நம்புறவர்களுக்கு நித்திய மோட்சம் உண்டு. இயேசுவை நம்பினால் ஒரு நாள் கைவிடப்பட மாட்டோம். ஏன்னா நானும் எத்தனையோ நாட்கள்ல இந்த இடத்துல வந்திருக்கிறேன். 2005 இந்த இடத்துல டான்ஸ் ஆடி இருக்கிறேன். நான் எத்தனையோ நேரத்துல இந்த இடத்துல கபடி விளையாண்டு இருக்கிறேன். ஆனா என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய குடி வெறியின் காரணம் எல்லாத்துக்குமே தெரியும். நான் குடிச்சு 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 என் வாழ்க்கையில நான் சீரழிஞ்ச பொழுது யாராலையும் மாத்த முடியல. ஆனா இயேசு வந்தாரு, என் வாழ்க்கையில இருக்கிற குடியை மாத்தினாரு, நான் பீடி சிகரெட் குடிக்கிறத மாத்தினாரு, என் வாழ்க்கையில இருக்கிற தீய பழக்கத்தை மாத்தினாரு. இயேசு என்ன தெரியுமா பண்றாரு? நல்ல பழக்கத்தை கற்றுக் கொடுக்கிறாரு, சுகமா இல்லாதவங்களுக்கு சுகத்தை கொடுக்கிறாரு, மன